நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே. மது சோதரம் 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 ஆண்டவரே, சர்வல்லவரே, உமக்கு கோடான கோடி சோதரம். கிருபை நிறைந்தவரே, மது சோதரம் ஆண்டவரே. நேற்றும் என்றும் மாறாதவரே, மது சோதரம் 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 சோதரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு சோதரம். ஆம் கதாவே, இந்த மகிமையான இந்த சாயங்கால வேளையிலே கதாவே, உமக்குள்ளாக இந்த புதிய மாதத்திலே முதல் வாரத்திலே கதாவே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய மகிமையான ஆண்டவரே இந்த திருவிருந்து ஆராதனையை நாங்கள் கை கொள்ள நீர் ஏற்படுத்தின இந்த மகத்துவமான தருணத்துக்காக உமக்கு சோதரம். ஆம் கதாவே, உம்முடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களிலே நீர் பிரியமாயிருக்கிற தேவன். ஆம் கதாவே, உம்முடைய வார்த்தையின்படி கை கொள்ள வந்திருக்கிறவங்களை நீர் காண்கிற தேவன். ஆம் கதாவே, எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரும் எங்களை தகுதிப்படுத்துகிறவரும் ஆண்டவரே எங்களை அழைக்கிற தேவனும் நீர் ஆயிருக்கிறபடினால் உம்முடைய சமூகத்திலே வந்த எங்களை நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக உம்முடைய வார்த்தை ஒன்றே நாங்கள் சரியா பிழையா என்பதை நிரூபிக்கிறதா இருக்கிறது. உம்முடைய வார்த்தை ஒன்று எங்களை சீர்படுத்துகிறது. உம்முடைய வார்த்தை ஒன்று எங்களை சரிப்படுத்துகிறதா இருக்கிறபடினால் நிச்சயமாக உம்முடைய வார்த்தையின்படி கதாவை எங்களை சரிப்படுத்தி அபாத்திரமாய் நாங்கள் போஜன பானம் பண்ணாதபடி உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் போஜன பானம் பண்ணி கதாவே ஆண்டவரே, ஒருவேளை உம்முடைய வார்த்தை பேசும்போது நாங்கள் எங்கள் தவறுகள் எங்கள் பிழைகள் ஆண்டவரே எங்கள் குற்றங்களை உணர்ந்து கதாவே உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் அறிக்கை பண்ணி எங்களை தாழ்த்தும் போது நீர் கிருபை செய்கிற தேவன். நிச்சயமாக கதாவே அந்த வண்ணமாக ஆண்டவரே இந்த சமூகத்திலே உம்முடைய பந்திக்காக அப்பத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த மகத்தான இந்த பந்தியிலே கலந்து கொள்ள வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாய் கதாவே தகுதியை நீர் அவரிடமே கொடுத்த தேவனாயிருக்கிறபடினால் கதாவே அந்த தகுதிக்கான பாத்திரமாக அவர்கள் இருந்து அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய கிருபை நிச்சயமாக பேச போற தயவுக்காக உமக்கு சோதரம். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, பேச போற உதடுகளை ஆசீர்வதியும், கேட்க போற செவிகளை ஆசீர்வதியும். நிச்சயமாய் கதாவே நீர் ஒருவரே இரண்டையும் செய்ய வல்லவராயிருக்கிறபடினால் கதாவே அது அபிஷேகப்பட்ட வார்த்தையாக வந்து அது வெளியே கதாவே 100 பலன் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே அது ஊனையும் அணுக்களையும் இருதயங்களையும் ஊடுருவி கடந்து செல்லத்தக்கதாக உம்முடைய வார்த்தை கதாவே இந்த நேரத்திலே பேச போற தயவுக்காக உமக்கு சோதரம். இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடம் முழுவதும் உம்முடைய பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். யோவான் 13ஆம் அதிகாரம் அதிலே 33 இருந்து 35. யோவான் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் மட்டும் நாங்கள் வாசிக்க போறோம். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுதும் உங்களோடு சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ධර්මනි මා නුඹලා සමග සිටින්නේ තම ස්වර්ග වේලාවක්. නුඹලා මා
ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே தேவனுடைய ராப்போஜனத்துக்கு வந்த உங்கள் யாவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். இது ஒரு மகத்தான அங்கே கிறிஸ்தவர்களுடைய மகத்தான ஒரு பந்தியாக இருந்தாலும் நாங்கள் அதை வெளிப்பாடோடு பெறும்போது தான் எப்பொழுதும் ஒரு ஆசீர்வாதத்தை அது என்ன செய்கிறது, கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் இது மகத்தான ஒரு பந்தி, இது ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையிலான ஒன்று என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அதனாலே நாங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டாலும் தேவன் இருதயத்திலே எங்களோடு இடைப்படாத பட்சத்திலே எதுவுமே எங்களுக்குள்ளே போக முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையும் அந்த தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே பேசுறது தான் அங்கே முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய ஞானம், எங்களுடைய எண்ணங்கள் அதை பெற்றுக்கொள்ளும், அதிசயமாக இருக்கும். ஆனால் அதை மாற்ற முடியாது. ஆனால் அந்த இருதயத்துக்கூடாக வர்ற அந்த வார்த்தை தான் எங்களை மாற்ற முடியும். அதான் அந்த மனக்கண்களை அங்கே திறக்க வேண்டும் என்று அங்கே என்ன செய்யறான் பவுல் போதிக்கிறதை ஏனென்றால் அங்கே பவுல் பேசும்போது அந்த லிதியாளுடைய இருதயம் என்ன செய்யறது, திறக்கப்பட்டது. அன்றைக்கு பவுல் பேசும்போது இன்னொருவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அதே போலதான் தீக்கர் சொல்றேன். அதே வண்ணமாக தேவனுடைய வார்த்தை குறித்ததான ஒரு பயம், அந்த வைராக்கியம் அது இருக்கும் போதுதான் அது என்ன செய்யும்னா உங்களுக்குள்ளாக ஒரு பயபக்தியோடு கூடிய ஒரு ராப்போஜனத்தை நீங்க பெறும்போது அது மிகவும் ஒரு விலையேற பெற்ற ஒன்றாக அது இருக்கு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும், வெளிப்பாட பெறணும், அதுக்கு உங்களை தகுதிப்படுத்தணும். அது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க ஒத்துழைக்க வேண்டியவளா இருக்கிறீர்கள். நீங்க ஒத்துழைக்கும் போதுதான் அது என்ன செய்யும்டா அது பலனை கொண்டு வரும். புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் தேவன் எப்பயுமே அந்த வண்ணமான ஒரு அந்த ரெஸ்பெக்ட் எப்படி சொல்ற மரியாதையை அவர் எதிர்பார்க்கிறது. அப்ப அந்த எதிர்பார்ப்பு உங்கள் மத்தியிலே இருக்கும் போதுதான் அந்த வார்த்தை என்ன செய்யும், அது பேசப்படும். ஆமென். அதே போலதான் இன்றைக்கு நீங்க சாயங்காலத்துல நீங்க பெற வந்திருப்பீங்க ராப்போஜனத்தை. அது நல்லது, அது ஜீவனுக்குரியது. ஆனா தேவனுடைய வார்த்தை தான் என்ன செய்யறது உங்களுக்கு அந்த ஜீவன். ஏன்னா அந்த அப்பம் அவர் ஜீவ அப்பம் நானே. அந்த அப்பம் இன்றைக்கு வார்த்தை ஆயிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நீங்க தகுதியாக பெறும்போதுதான் அது என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு ஜீவனை கொண்டு வரும். ரைட். இப்ப நாங்கள் செய்திக்கு கடந்து போய் ஏன்னா நாங்கள் எப்பயுமே ராப்போஜனத்தை எடுக்கும் போது அதை ஆயத்தப்படுத்தி அதை நாங்கள் ஆராய்ந்து ஏன்னா அது அனுதினமும் எடுக்கும் போது அந்த வார்த்தையை நாங்க வாசிக்கிறதா இருக்கு. அதே போல இது பாருங்க, முன்னுக்கு பாத்தீங்கன்னா அவர் அது பின் பந்தி எடுத்து அவர் என்ன செய்யறார், கால் கழுவுற சீன் வரும். அந்த காலுக்கு பிற்பாடுதான் 32 அவர் 33 சொல்ற, பிள்ளைகளே அதை என்ன சொல்றேன், இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் உங்களோடு இருப்பேன், நீங்க என்ன தேடுவீங்க, ஆனா நீங்க என்ன செய்வீங்க, காண மாட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் போற இடத்துக்கு நீங்க வர முடியாது இப்ப, ஆனா திரும்ப நீங்க வருவீங்க. அடுத்த 34 அவர் சொல்றேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் இருந்தது போல நீங்களும் ஒருவருள் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் என்ன செய்வாங்களா, அறிந்து கொள்வார்கள். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னுடைய சீசன்டா நீங்க ஒருவரில் ஒருவர் என்னவாயிருங்க, அன்பாயிரு. அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க, என்னுடைய சீசன் ஆயிருக்கு. ஏன்னா இப்ப நாங்க இயேசு கிறிஸ்துவ பின்பற்றவளா இருந்தா நாங்க ஆணோ பெண்ணோ யாராயிருக்கிறோம், சீசர்களாயிருக்கிறோம். ஆமென். அப்ப பாருங்க, ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தாதான் நீங்க யாருடைய சீசன், என்னுடைய சீசன் ஆயிருப்பீர்கள். அப்ப நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பில்லாதவர்களாய் இருப்பீர்கள், ஆனால் நீங்க யாராயிருக்கலாது, என்னுடைய சீசன் ஆயிருக்கலாது. அப்ப இன்றைக்கு நாங்க இந்த ராப்போஜனத்துல நாங்க
தேவனுடைய சீசர்களாக இருக்கிறோம். சபையாக ஒரு சரீரமான ஒரு சபையாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு சகோதரராக இருக்கிறோம். அப்ப இருக்கும்போது நாங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தாதான் நாங்கள் அவருடைய சீசர்களாக நாங்க இருக்கு. அப்ப பாருங்க, அப்ப தீர்க்கதரிசி அதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 14 இடத்துல, நான் அந்த செய்தியில 14 இடத்துல அவர் அந்த வசனத்தை வச்சு அவர் சொல்றேன். அதை அன்றைக்கு எடுத்து வந்தேன்னா என்ன, நாங்க அந்த பகுதியிலேயே நாங்க நிலைத்து இருப்போம். ரைட். அப்ப ஏனென்றா நாங்க எப்பயுமே தேவனுடைய வார்த்தையோடு, ஏனென்றா இன்றைக்கு நாங்கள் சகோதரராக நாங்க வந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக பேசாத பட்சத்திலே எந்த காரியம் நாங்க என்ன செய்யலாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ரைட். நிறைய காரியம் இருக்கிறபடியே நான் அதை போன்ல எடுத்து வந்தேன்னா பாருங்க, ஒரு முற்றிலுமான விடுதலை என்றதுல சொல்றேன் பாருங்க. நாம் யாவரும் பரிசுத்தாவியினாலே ஒன்றுபட்டிருக்க விரும்புகிறோம். பாருங்க, ஒவ்வொரு அங்கத்தினவரும் ஒருவருக்கொருவர் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். தேவனுடைய அன்பானது பரிசுத்தாவியின் மூலம் தூரத்தில் உள்ள நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய எல்லா அநீதியில் இருந்தும் நம்மை சுத்தமாக்குறது. நாம் இந்த உலகத்தின் காரியங்களில் இருந்து விடுபட்டவர்களாய் இருக்கிறோம். இயேசுவானவர் வசனத்துக்கு வாரு, நீங்கள் ஒருவர் அன்பாய் இருந்தால் என்னுடைய சீசர்களாய் இருப்பீர்கள் என்றவர் சொல். அப்ப பாருங்க, தேவனுடைய அந்த இருதயத்துடைய வார்த்தைக்குள்ளாக பரிசுத்தாவி வருமாய் இருந்தால் அங்கே வேதம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் ஒருவர் எப்படி இருப்பீங்களா, அன்புள்ளவர்களாய் இருப்பீர். அப்ப இன்னைக்கு நாங்க காலையில நாங்க வாக்குத்தத்தம் பார்த்தோம். என்னது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன், அதான் சௌரசினே. அப்ப தேவனுடைய ஒரு வார்த்தைக்குள்ளாக ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சௌர்ண குறிச்ச ஒரு சிந்தை அங்கு இருக்கிற வேளையில அது பாருங்க எத்தனையோ ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். பார்த்தீங்க தான். ஏன்னா அவனை படு வியாதியா இருக்கிறவன் அவர் மாற்றுவார். ஏன்னா அவன் பூமியில ஆசீர்வாதமாயிருப்பான். சத்துருக்கு, அவனுடைய சத்துருக்கு என்ன செய்ய நீர் இஷ்டத்துக்கு கொடாமல் ஏன்னா நீர் அவனை பாதுகாக்கிறீர். அப்ப அதே போல பாருங்க, தீர்க்கதரிசி இயேசுவானவர் நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் என்னுடைய சீசர்கள் என்று எல்லா மனிதரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஒரு அங்கத்தினவர் மற்ற அங்கத்தினர் அதிகமாய் நேசிக்கும் போது அது அந்த அங்கத்தினருக்காக மரிக்கவும் செய்யும். அது என்ன செய்யுமாம், அது அந்த அங்கத்தினருக்காக அது என்ன செய்யும் என்றால் மரிக்கவும் செய்யும். அப்ப அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்றார், இப்ப நீங்க நினைக்கிறீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையாண்டது இப்ப நானும் பேசலாம் நீங்களும் கேட்கலாம், ஆனா அதை தகுதியாக மாத்துறது தேவனுடைய வார்த்தையும் கிரியையும் தான். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இப்ப பாருங்க, தீர்க்கதரிசி அதான் சொல்றார், இப்ப நாங்க எங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம்ண்டுவோம். நாங்க என்ன செய்வோம், நாங்க தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்னா எங்களுக்கு தெரியாது என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா நாங்க என்ன செய்ய வேண்டாம், அந்த ஒப்பு கொடுக்கிற வேளையில நாங்க 1 இல்ல 2 இல்ல 3/4 நாங்க எடுத்துருவோம். ஆனா ஒப்பு கொடுத்தல் என்பது 100க்கு 100. புரியுதா உங்களுக்கு? அதான் தீர்க்கதரிசி சொல்லே, அது முழுவதுமாக கொடுத்தல் தான் ஒப்பு கொடுத்தலா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்டா, மோசே வர்ற வேளையில மோசே தேவன் ஒரு யாத்திரைக்கு தெரிவு செய்யும் போது அவனை ஒரு லீடரா எடுக்கிறது, ஒரு வழிகாட்டியா எடுக்கும் போது அவர் எடுத்து போட்டு என்ன செய்யறா, அவன் என்ன செஞ்சிட்டான், அவன் வந்துட்டான். வந்த பிற்பாடு பாருங்க, தேவன் அவனை என்ன செய்யறாருன்னா, இப்ப தேவன் மாறிட்டான வித்தியாசம் நீங்க பரிசுத்தாவிக்குள்ளே அவர் சொல்றாரு என்னன்னா, நீஞ்சளவா நான் என்ன செய்யறேன்னா அவங்கள அழிக்க போறோன்னோட அவன் என்ன செய்யறான், அவன் யார மாறிட்டான், மோசேப்ப. புரியுதா? நான் அவன் தேவனா மாறினோன்னு அவன் சொல்றான், ஆண்டவரே என்ன அழிச்சிட்டு நீர் என்ன செய்ய மாட்டா அவனை கொண்டு. இப்ப பாருங்க யார் இப்ப மாறின. புரியுதா உங்களுக்கு? தேவன் மாறுற இல்ல, வாக்கு மாறாத தேவன்
என்னன்னா அவருக்கு தெரியும் அவன் தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்துட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவன் முழுவதுமா தன்னை ஒப்பு கொடுத்தபடினால அவனுக்கு ஜீவனும் முக்கியம். இப்ப பாருங்க, நாங்க அதான் சொன்னோம், ஒருவனுக்காக அது மரிக்கவும் செய்யும் என்றால், இப்ப எங்கிட்ட இருக்கிற உடுப்பை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், ஏதாவது கொடுக்கலாம், ஆனா ஜீவன் மட்டும்தான் கடைசி மிஞ்சி இருக்கிறேன்னு. புரியுதா? அப்ப அந்த ஜீவனும் முழுவதுமாய் கொடுப்பதுதான் ஒப்பு கொடுத்தலாயிருக்கு. இப்ப யோசிங்க, உங்களுக்கு ஒரு யாத்திரையில தேவன் உங்களை அழைச்சா உங்களால இதுல ஓடையலுமா? விளங்குதா உங்களுக்கு? அதுதான் அவர் சொல்ற, அப்படி இருந்தால்தான் நீங்க என்னுடைய சீசனா இருக்கும். அப்ப அதான் வேதம் என்ன சொல்ற, பரலோக ராஜ்யமானது வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும், அதை கண்டுபிடிக்கிறவங்க சிலர். ஏனென்றா யாரும் வருவாங்க, 90 எடுப்பாங்க, 10 என்ன செய்வாங்க, வைப்பாங்க, பிடிச்சு வைப்பாங்க, ஏன்னா அல்லது 50 எடுப்பாங்க இருப்பாங்க, அல்லது ஏதாவது. ஆனா ஒரு கிறிஸ்தவன் என்பது முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவன் தான் ஒரு கிறிஸ்தவனாயிருக்கு. அப்ப அதே போலதான் திகழ் சொல்ற, தேவனுடைய வார்த்தையானது ஒரு மனிதனுக்கு வரும்போது அவன் அந்த சிந்தை தேவனுடைய, அது மனிதனுக்கு வராது. தேவனுடைய வார்த்தையை நீங்க தேடி போது தேவன் உங்களுக்குள்ள வரும்போதுதான் தேவனுடைய சிந்தை என்ன செய்யும் வர. அதான் இப்ப நாங்க இப்ப வாசிக்கன, அது என்ன செய்யுமா, ஒரு மனிதனுக்காக என்ன செய்யுமா, அந்த அங்கத்தினவருக்காக அது என்ன செய்யுமா, மரிக்கவும் செய்யும். அப்ப அது எப்படி ஒரு சவர சிநேகமா இருக்க யோசி. இங்க வர்ற ஒரு சவரனுக்கு அல்லது சவரிக்கு நீங்க அந்த வண்ணமா இருப்பீங்கண்டா அது எவ்வளோ ஒரு ஃபயரா இருக்கும். ஏன்னா அது 2 பேர் ஒருமனப்பட்ட அப்படி இருக்கும். நீங்க எவையில கேட்டாலும் அது ஏனண்டா அதான் எழுப்புதல் ஆனது அது சபையில நடக்காது. அது எங்க நடக்கணும், முதல்ல எங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்குள்ளதான் அதை எல்லாத்தையும் என்ன செய்யுமெண்டா அது அசைச்சி கொண்டிருக்கு. ரைட். இனி வடக்கை நோக்கி திருப்புதல் அது செய்யல பாருங்க. அதுலயும் பாருங்க, ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், இயேசு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும் போது அதனால் என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்றால், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பெற்றிருக்கும் போதுதான் அவருடைய சீசர்கள் என்று எல்லா மனிதரும் அறிந்து கொள்வார்கள். என்னையா புரியுதா உங்களுக்கு? நீங்க ஆமேன்னு சொன்னாதான் நான் போகலாம். ஏண்டா இது நான் உங்களுக்கு ஒரு ஒன்றை சொல்லி இதை கொடுத்து பிரியோசனம் இல்லை. ஏண்டா நான் சரியா இல்லாட்டி நான் தேவன வார்த்தையை சரியா சொல்லுவேன். ஏண்டா அது தேவன பூஜை, அதாவது தேவனை ஆராதிக்கிற இடத்துல வார்த்தை மட்டும்தான் வரணும். ஆமேன். அந்த வார்த்தை அதுதான் உண்மையான பலியா இருக்கும். ஆமேன். வார்த்தை எனக்கு அது பொருந்தையில, என்னால் அது செய்யலான்றதுக்காக நான் நிப்பாட்ட மாட்டேன். ஆமேன். தேவனுடைய வார்த்தை அதுதான் சத்தியம். இதுதான் உங்களை ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஏண்டா இந்த வார்த்தை, இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி, இந்த இடத்துல வர்ற செய்தி தான் உங்களை ராஜ்யத்துக்கு கொண்டு. நான் உங்களை போயலாம், நான் போவாட்டியும் இந்த வார்த்தை போகும். ஏன்னா நான் பேசுறது சத்தியமா இருக்கு. ஆனா அது செய்ய கஷ்டம். ஆனா உங்களால் இயலாது, தேவனால கூடும். ஆனா இதுதான் உண்மையா இருக்கு. அப்ப அதனாலதான் நாங்க கிறிஸ்தவர்கள் என்றே சொல்ல நாங்க தகுதி இல்லாத இந்த வார்த்தை, அக்கினியான அந்த வார்த்தைகள் இப்ப வரும்போது நாங்க கிறிஸ்தவர்கள் என்றே நாங்க சொல்ல இல்லாத அளவுக்கு அது என்ன செய்யும், அது கடந்து போகும். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய கால வாக்குத்தத்தை எனக்கு விவரிக்க விருப்பம். அது அவ்வளோ ஒரு ஆழமானது. ஆனா அதை பேசி நான் யாருமே பேசிடலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே என்ன, சுயநலம். ஏன்னா தங்கட கடமையை செய்துட்டு போவே இன்னொருவரை தாங்கி இல்லாத ஒரு நிலைமையில போகக்குள்ள அது என்ன ஒரு பரிதாபமான ஒரு காரியமாக என்ன செய்யுது, இன்றைக்கு சபையானது கடந்து போ. எத்தனையோ பேருக்கு வியாதி, எத்தனையோ பேருக்கு பிரச்சனை, எத்தனையோ பேருக்கு காரியம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு பெண்ணோட கூட பேச இல்லாத சபையாக இருக்கு. ஒரு ஆணுக்கு ஒரு ஆணோட பேச இல்லாத ஒரு சபையாக இருக்கு. வார்த்தையை குறித்து பேச இல்லாத ஒரு சபையாக இருக்கு. எங்க கொண்டு போய் எங்க பொறுத்துறன்ற ஒரு காரியம் இல்லாத ஆவிக்குரிய, அதான் வேதம் சொல்லு, அக்கிரமத்தின் மிகுதியினாலே அநேருடைய அன்பு தனிந்து போ. அக்கிரமம் என்ற என்ன, ஒன்றை செய்ய தெரிஞ்சு
அதை செய்யாம இருப்ப எங்களுக்கு தெரியணும். அடைய இன்னைக்கு விசாரிச்சிருக்கணும் தெரியும், ஆனா நாங்க செய்யல. அது அக்கிரமம், தேவனுடைய பார்வையில அக்கிரமம். அதனாலதான் அவர் அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு. ஏன்னா நீங்க அன்ப சவரனோட நேசிக்கையில வந்து பரிசுத்தமா வாழ்ந்துட்டு எல்லா கடமையும் செய்து போட்டு நான் பரலோகம் போலாம்ன்றக்குள்ள அவர் சொல்ல அக்கிரம செய்யக்காரர். நீங்க அற்புதம் செய்திருக்கலாம், வார்த்தை தெரிஞ்சிருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா உன்னோட சவரன்ல நீ அன்பு கூறாட்டி அது முழு நியாய பிரமாணத்தையும் என்ன செஞ்சிருமாம், அது அப்படியே டோட்டலா கிறுக்கி போட்டு விளங்குது. அதனாலதான் பாருங்க அந்த நான் தான் சொன்னேன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்துறது நிமித்தம் தான் உலகத்துல வர்ற எந்த சிறுமைப்படுத்துற ஒரு மனிதனை யாரும் சிறுமைப்படுத்தக்கூடாது. அதை சிறுமைப்படுத்தினா அவன் ஜெபத்தை நாங்கிட்டு உனக்கே ஆப்படிப்பேன்னு தேவனுடைய வார்த்தை சொன்ன. அதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். நான் வாசிச்ச பேப்பர் அந்த நேரத்துல ஒரு இம்ரான் கான் வந்து தண்ட அம்மா ஒரு கேன்சர் வியாதியினால மரிச்சபடினால தண்ட முழு சொத்தையும் எழுதி ஃப்ரீயா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற அவ்வளோ பேரும் வந்து அது 20 வருஷத்துக்கு மேல, இப்ப மட்டும் அது இலவசம். ஏனண்டா அந்த ஒரு அன்புக்காக. அப்ப அதே போல தண்ட இனம் தண்ட ஜனம் வந்து அந்த நிலையில இருந்தபடினால தேவன் அதற்கூடாகவே 6 ஆசீர்வாதத்தை வச்சு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அப்ப பாருங்க, இப்ப பாருங்க இன்னைக்கு நாங்க ராபோஜனத்தை எடுக்க போறோம், ரைட்? அடுத்த சாயங்கால செய்தி 63ஆம் ஆண்டு பாருங்க, நாம் ஒருவரை ஒருவர் இழிவாக கருதும் போது நாம் எல்லாரும் ஒரு சபையாக எப்படி இருக்க முடியும்? நீங்கள் ஒருவருள் அன்பாய் இருக்கும் பொழுது நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லா மனிதரும் அறிந்து கொள்வார்கள் என்று அவர் கூறினார். நாம் கொள்கை மாற்றம் செய்து கொண்டு வேறு பிரிந்து ஸ்தாபன வேறுபாடுகளால் நாம் அதை மக்கள் மீது பழி போடவில்லை, அதை நான் ஸ்தாபனத்தின் மீதே சுமத்துகிறேன். பாருங்க, அவர்களை பாருங்க, ரைட்? அது ஸ்தாபனத்தை சொல்லி வாரு, ரைட்? இந்த கடைசி நாட்களில் அதே வண்ணமாக நீங்கள் இருப்பீர்களானால், அதாவது ஒருவர் அன்பாக இருப்பீர்களானால் என்னுடைய சீசர்களாயிருப்பீர்கள். ஆமென். அடுத்தது நிறைய இருக்குது பாருங்கன்னா. அடுத்தது கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுத்தலாயிருக்கிறார். 63ஆம் ஆண்டு செய்தியில பாருங்க. நான் இதை சொல்லிட்டு நான் பாயிண்ட்டுக்கு போறேன். அதுக்காக ஏனண்டா இது நான் தீக்கர்சில எடுத்தது. இதே இப்போ ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் வேர்ட்லேயே அந்த பைபிள் வேர்ட்ஸை வச்சு தீக்கர்சி எத்தனை செய்தி எடுத்திருக்கிறாருன்ற அதை தான் நான் எடுத்துவான். ஆமே. அப்போ அதில் அவர் சொன்னது தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமானது சொல்றேன். ரைட், பாருங்க, ரைட். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் அன்பு கூறுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். பிசாசு என்ன கூற முயன்றாலும் சரி, நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய இனிய கூட்டமாய் இருந்து வருகிறீர்கள். ஆனால் என்ன எச்சரிக்கையை ஞாபகம் கொள்ளுங்கள், சாத்தான் உங்களை அவ்விதம் விட்டுவிக்க மாட்டான். இல்லை ஐயா, அவன் எல்லாவித அம்புகளையும் எய்வான். யாராவது ஒருவரை அவனுடைய கையாளாக வைத்துக் கொள்வான். குற்றம் கண்டுபிடிப்பர் யாராயிலும் அல்லது ஒரு அவிசுவாசி அவன் உள்ளே நுழைத்து மெதுவாக உங்களுடன் ஐக்கியங்கொலை செய்து அவனுக்குள் விஷத்தை திணிப்பான். அந்த மனிதன் விஷத்தை சபையில் நுழைத்து தொடங்குவான். அப்படிப்பட்ட எதனுடன் நீங்கள் சேராதீர்கள், அதனுடன் நீங்கள் எவ்வித தொடர்பும் கொள்ள வேண்டாம். நீங்கள் ஒருவர் இனிமையாக இருந்து ஒருவர் அன்பு கொண்டு தயவுள்ளவளாகி இருங்கள். விஷத்தை திணிக்கும் அந்த மனிதன் அல்லது ஸ்திரீ அது யாராயிலும் அவள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவளுக்காக ஜெபியுங்கள். அவளுக்காக ஜெபித்து ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, நாங்க இப்ப சபையை நாங்க பார்த்துவோம். ஏன்னா அதுக்கு பிறகுதான் அடுத்த வெளிப்பட்டம். முதல் உள்ளுக்குள்ள பாருங்க குடும்பம், அதுக்கு பிற்பாடு சபையை பார்த்து அதுக்கு பிற்பாடு வெளி சபையில பார்ப்போம். ஏன்னா வெளி சபை இப்ப பார்க்க போறோம் மட்டும் சொல்ல வரையில எங்களை ஆராய்ந்து பார்க்கும். ஆமே. ஏனென்றா நாங்க முதலாவது இந்த ஒரு அப்பத்துல வந்துட்டோம். நாங்க இந்த ஒரு அப்பத்துல நாங்க பெற இருக்கக்குள்ள தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது. ஏன்னா நாங்க எல்லாரும் ராபோஜனம் இந்த மாசம் நடக்காட்டி எங்களுக்கு ஒரு துக்கமாகும். ஏன்னா
நம்ம இந்த மாசம் எடுக்கலையே தரையில. அப்ப அதெல்லாம் நாங்க என்ன நினைக்கிறோம்னா அது ஏதோ நம்ம கிடைக்கும். அது தேவன் உங்களுக்கு கொடுக்கணும். ஆமே, தேவன் ஆவியில ஏவி தர மட்டும் நீங்க காத்துரு. அப்ப நான் சில பேர் அப்படி கேட்கக்குள்ளே நான் சிந்திச்சிடுவேன், என்னமா அவங்க ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள என்ன செய்யல, வரையல. ஏன்னா எதுவா இருந்தாலும் தேவன் அதை நடப்பிக்கவன். ஆமே, தேவன் எல்லாத்துக்கும் ஒரு காரியத்தை வச்சிருக்கு. ஏன்னா நாங்க அதை பெறணும்னா அவ்வளவு தகுதியா இருக்கோம். புரியுதாங்க? ஏன்னா அது இவ்வளவு ஒரு காரியம் ஆழமான. ஏன்னா நாங்க மாமிசத்துல பிறந்தபடினால எங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கு, ஏன்னா எத்தனையோ காரியம், எத்தனையோ விட்டு கொடுக்க முடியாது இருக்கு. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையானது என்ன, எல்லாமே தேவனுக்கு விட்டு கொடுப்பதாய். ஆமேன். அந்த நிலைக்கு வரும்போதுதான் தேவன் ஒரு வழிகாட்டியா ஒரு மனிதனை என்ன செய்ய முடியும், அழைக்க முடியும். புரியுதாங்க? அப்பதான் அவனை கொண்டு அது அந்த சிந்தை, அதான் அந்த தேவனுடைய காரியம். அப்பதான் அவர் என்ன செய்வார், அவர் பயமில்லாம செய்வார். நீ விலகு, அவன் சொன்னா நான் விழ மாட்டேன். அப்ப என்ன காரியம் பாருங்க, அது என்ன சுய. இப்ப ஒண்ட பொருளண்டா நம்ம கொடுத்துட்டு நாம சம்பாதிக்கலாம். ஆனா ஜீவன் போனா முடிஞ்சன. அவன் சொல்ற இந்த ஜீவனை எடுத்துட்டு நீர் கடந்து போற மாட்டான். தேவனுக்கு அப்செட் ஆகி. புரியுதா அவங்களுக்கு? அப்ப அதுதான். அப்ப அது என்ன காரியம்னா தேவனுக்கு தெரியும், அவன் தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். அதே வண்ணமா அதான் ஒப்பு கொடுத்த. புரியுது? அதான் நீங்க கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுத்தல் என்பது அதான் மறுபடி பிறந்தவர். நீங்க மாமிசத்து பிறப்புல இருந்து ஆவியில நீங்க பிறக்கும் போது தேவனுடைய காரியம். ரைட்? அப்ப பாருங்க, அதான் அவர் சொல்றேன், நீங்கள் ஒருவரில் ஒரு அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார். எல்லாரும், உலகமே அறிந்து கொள்வார். இன்னைக்கு சபைக்குழு காரியம் இல்லாட்டி அது கிறிஸ்துவனுடைய சீசர்கள் அல்ல. அறிவாங்களா? அவங்களுக்கு தெரியும் இங்க ஒரு பிரேக் என்ன இருக்கு, வெடிப்புள்ள தொட்டி இருக்குன்னு தெரியும். தண்ணி லீக் ஆகிக்கொண்டு இருக்கிறபடினால அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க தேவனுடைய சீசர் கூட்டம் இல்லை. ஏன்னா ஒருவர் அன்பா இருந்தாதான் என்னவா இருக்கும், அது வெடிப்பு இருக்கா. அதான் கேஸ் எடுக்கிறார வெடிப்புள்ள தொட்டின்னு 4-5 செய்தி இருக்கு. ஆமே. அப்ப பாருங்க, அதே போலதான் என்ன செய்யற, தேவனுடைய காரியத்துல நாங்க முதலாவது இந்த ஸ்தலத்துல நாங்க ஒரே அப்பத்தோடு நாங்க எடுக்கும் போது எங்களை நிதானிக்க. ஏன்னா இது உங்களுக்குள்ளாக வர வேண்டிய ஒன்றா இருக்கு. நான் உங்களை கைட் பண்ணி விசாரிங்க, பேசுங்க, ஒரு காரியத்தை சிந்திங்க. ஏன்னா பலவீனமா இருக்கக்குள்ள ஊக்கப்படுத்துங்க, பலவீனரை தாங்குங்கன்னு சொல்ல தேவையில்லை. நீங்க வேத வார்த்தையை படிச்சா உங்களுக்குள்ளாக அது வரும். ஏனென்னா அதுதான், நீங்க 10 100 தரம் இல்லை, 1000 தரம் இல்லை, அதுவே உங்க மீது கடமை என்று இருக்குது பார். ஆமே. அதுதான், அதுக்காகவே நீங்க நியமிக்கப்பட்டீங்க. இன்னைக்கு பாட்டு படிச்சீங்க, யாரை தான் அனுப்புவேன், யார் தான் போவார் நீங்க படிக்கிறீங்கன்னா என்னது, நான் என்ன பாட்டு, யார் தான் போவார் என்ன படிங்கள. ஓ, அப்ப போறண்டு படிச்சேன் தானே. அப்ப அதே மன்னமாக என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, அது அந்த ரியலா உண்மையான காரியத்தோடு படிக்கும் போதுதான் அது என்ன செய்யும்னா உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை அது என்ன செய்யும், கொண்டு வரும். ரைட்? அதனாலதான் தேவனுடைய காரியம் அந்த வண்ணமாக உரைக்கு. ரைட்? இப்ப நாங்க செய்திக்கு வருவோம் பாருங்க. அதனால நீங்க சொல்ல அக்கிரமம் என்று பார்க்கும்போது அதை செய்ய அறிந்திருந்து அதை என்ன செய்யாமல் இருப்பதே ஒரு அக்கிரமமா. அப்ப அதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு நாங்க அதை செய்யறோம். ஒரு மனிதன் அந்த நிலையில இருக்கும் போது நாங்க அதை தகுதி பெறோம். ஏன்னா இது ராபோஜனத்துக்கு நாங்க பெற போறோம். அதுக்கு தகுதியா பார்க்கறதுக்கு நாங்க வார்த்தையோட தான் பார்ப்போம். அப்ப அப்படி ஒரு சௌரனை மீட்டு ஒரு காரியத்துல வந்ததை எங்க பார்க்கலாம், ஆதியாமம் 14ஆம் அதிகாரம். ஏன்னா தேவனே என்ன செய்யறார் என்னன்னா, மெல்கதேசாக இறங்கி அப்பமும் திராட்சரசம் என்ன செய்யற கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறேன். அப்ப இன்றைக்கு நாங்க ஒரு சௌரனை மீட்கிற ஒரு மீட்பின் திட்டத்தில் இருக்கிறோமா இல்லையா? ஏனென்றா தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கா. நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி தானே. ஆபிரகாமுக்கு தேவன் இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் அவர் என்ன செய்தார், வாக்கு கொடுத்திருந்தார். அதனால அதான் தீக்கர் சொல்றேன், ஆபிரகாமுடைய தேசத்துல பூமியே கொடுத்தபடினால அந்த பூமியில தான் லோத் இருந்தான்.
அப்ப அந்த லோத்து அவன் சிறைப்பட்டு போனபடினால் அவன் மீட்க வேண்டியவனாயிருந்தான். அவன் யாரென்று பார்க்க அதான் தீர்க்கதரிசி ஆழமாய் போய் பிரசங்கிக்கக்குள்ள ஆபிராம் ஒரு $1 ஆனா லோத்து எத்தனையா? 1 சென்ட். 100 சென்ட் சேர்ந்தாதான் $1. அப்ப பாருங்க, லோத்தை போல 100 பேர் வந்தாதான் ஒரு ஆபிராம் ஆகியது. ஆனா அந்த 1 சென்டை மீட்க அவன் என்ன செய்யறான்? தன்னிட்ட கையில வளர்ந்த 318 அதை கையில எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போறான். அவன் பார்க்கல, அவன் ஸ்தாபனம் என்றும் பார்க்கல, வார்த்தை என்று விலகினம் என்றும் பார்க்கல, தண்ட சௌரனை மீட்கணும் என்று வரக்குள்ள அவன் என்ன செஞ்சான்? மீட்டான். ஏனென்றா இவன் மீட்கும் பொருளா இருக்கிறான். அப்ப அதே போலதான் நீங்க இதுல ஒருவர் அல்லது இந்த இடத்துல நீங்க பலரும் இருப்பீங்கண்டா அது நீங்க அதை தான் செய்வீங்க. ஆமே, அதை தான் நீங்க என்ன செய்வீங்கண்டா அது யாருன்னு பார்க்க மாட்டீங்க. நீங்க மீட்கும் பொருள் உங்களால ஏது வேண்டாம். தேவன் நீ பூமியில எது கட்டளையிடுறியோ அது நடக்கும். உன்னால மீட்க இயலுமெண்டா நீ என்ன செய்வா? நீ அதை செய்வ. ஒரு ஆத்துமாவை ஒருவன் துக்கத்துல இருக்கிறான், பலவீனமா இருக்கான், வார்த்தையை விட்டு விலகிருக்கான், வியாதியா இருக்கிறான்டா நான் என்னால அவனை மீட்க இயலும், என்னால ஜெபிக்க இயலும் என்று நீ இறங்கும் போது என்ன செய்யறா? நீ ஒரு ஆபிரகாமா. ஆனா அவன் ஒரு செண்டு தான். அது இவனுக்கு ஜெபிச்சா பிரயோசனமானு நீங்க சிந்திச்சா நீங்க கலஸ். ஆபிரகாம் அதை சிந்திக்கு. ஆமே. அப்ப அதே போலதான் இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்? இந்த ஊழியத்தின் பாதையிலும் இருக்கு. இன்னைக்கு நீங்க இங்க பார்த்தோண்டும் ஏனென்றா இன்னைக்கு ஒரு காரியம் வரக்குள்ள இன்னைக்கு எல்லாமே மாமிசமா தான் சிந்திப்பான். ஜனங்களுக்கு எவ்வளவுதான் வார்த்தையை கூறினாலும் வார்த்தையை பார்த்தாலும் ஒரு சென்டிமெண்ட் ஒரு பலவீனம் என்று வரக்குள்ள கொமனா வந்துருவான். புரியுதாங்க? கொமனாண்டு வரக்குள்ள பாத்தீங்கன்னா அது செய்தி தெரியாட்டி ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் இதுல ஆபிரகாம், நீங்க லோத்தண்டா, இப்ப நான் உங்களை என்ன செய்யும்? நான் மீட் ஆகும். புரியுதாங்க? இல்ல நீங்க அங்க ஆபிரகாம் நான் லோத்தன்னா நீங்க என்ன செய்யணும்? மீட் ஆகும். சரி, இந்த சபை லோத்து வெளியில இருக்கிற நாங்க சரியண்டா அது எங்களை என்ன செஞ்சாகும்? இப்ப புரியுதாங்க? ஏன்னா நம்ம வார்த்தையை நம்ம பேசிக்கொண்டிருக்க. ரைட். அப்ப அதை என்ன செய்யணும்? அது ஆபிரகாமா இருந்தா இந்த லோத்துக்கு ஒன்றும் சொல்லாம அது என்ன செய்யணும்டா இதை மீட்க அது என்ன செய்யணும்? வார்த்தையை பற்றி என்ன செய்யணும்? காரியத்தை கொண்டு மீட்கும். இது ஆபிரகாமா இருந்து அது லோத்தா இருந்தா அது என்ன செய்யணும்? இது வார்த்தையை அனுப்பிதான் என்ன செய்யணும்? அதை செய்யும். இதை விட்டுட்டு வேற எதுவுமே நாம என்ன செய்யலாது. நம்ம ஒரு வியாபாரம் நடத்தி ஒரு காரியத்தை நடத்திட்டு நாங்க தான் சரியன்னுட்டு ஜனங்களும் கொமனா பொதுவா சிந்திக்கும் போது அது வார்த்தைக்கு என்ன செய்யாது? பொருந்தாத ஒன்று. புரியுதாங்களோ? அப்ப அது என்ன செய்யணும்? யாராவது ஒரு மனிதன் ஆபிரகாமா இருந்தா அவன் யாரா இருந்தாலும் அவன் என்ன செய்யணும்? அவன் ஆபிரகாம் ஏதாவது லோத்துக்கு சொன்னான்னு சொல்லுங்க. ஆபிரகாம் அவன் அப்படி நான் எனக்கு முன்னால அவன் போய் எடுத்தவன் தானே சொன்னானா? நீங்க நான் செய்தியை பேச நீங்க வேற எங்கேயுமே சிந்திக்க. நாம இன்னைக்கு எங்களை ஆராய பார்க்கிறோமே. நம்ம ஒவ்வொரு மனிதரையும் இந்த இடத்துல எங்களை பார்ப்போம், எங்களோட குடும்பத்தை பார்ப்போம். அதுக்கு பிற்பாடு நாங்க என்ன யூதா சமாரியா எருசலேம் 3 பிரிவு மாதிரி நாங்க முதல் இங்க பார்த்து அடுத்த பாசன்னா அடுத்ததுல பார்ப்போம். புரியுதாங்க? அப்ப நாம இன்னைக்கு யார்? நாம தேவன் எங்களுக்கு என்ன சொல்லிட்ட? நீங்கள் ஒருவர்ல ஒருவர் அன்பா இருந்தா என்னுடைய சீசராயிருப்பீங்க. ஏன்னா அது தேவனுடைய சீசன் இல்லாதவன் என்ன செய்யலாது? வரையலாது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கும் வார்த்தை எழுதிருக்க டைம் இருந்தா பார்ப்பேன். ஏனண்டா வரையலாது. ஏன்னா அவர் அந்த வாசனத்தை அப்ப நான் அந்த பொயின்லேயே தான் நான் நிக்க போறேன் அன்புல. நீங்க அதை இன்றைக்கு தீர்க்கதரிசியோட செய்தியிலையும் போய் பார்க்கலாம். நீங்க அதை பைபிளை வேர்டை அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அங்க ஆங்கிலத்துல நிறைய இருக்கு, தமிழ்ல 15 தான் இருக்கு. ரைட். அப்ப பாருங்க. ரைட். அப்ப பாருங்க, இப்ப பாருங்க அவன் என்ன செய்யறான்டா தண்ட சௌரன் அவன் தான் பெற்று இவனுக்கு எதிராக என்ன யுத்தம் பண்ணி இவனுக்கு வடு மோசமானதை கொடுத்துட்டு வெளியே போனவன் அவன் என்ன செய்யறான்? சிக்கப்பட்டவன இவன் எதுவுமே சொல்லாம இவன் என்ன செய்யறான்டா அவனை மீட்கணும், ஏன்னா அந்த இடத்துல இருந்து கொண்டு வரணும்ன்றதுக்காக இவன் எந்த வார்த்தையும் பேசாம போன. புரியுதா? அப்ப அதுதான் யாரா இருக்கிறது?
ஆபிராமன். நீங்க அதை வச்சுதான் எதையுமே கணிப்பிடும். உங்களோட சபையை கணிப்பிடணும், உங்களை கணிப்பிடணும், அல்லது உங்களோட வாழ்க்கையை கணிப்போம், அல்லது வேறு எங்களோட ஒருவர் போட்டி போடுறாருன்னா நீங்க அவரை எந்த மனிதனையும் நீங்க தேவனுடைய வார்த்தையோட தான் வச்சு என்ன செய்யணும்? ஆராயணும். ஆமென். தேவனுடைய வார்த்தை தான் அவரவருடைய கனிகளினாலதான் நீங்க அவரை கண்டுகொள்ளலாம். நீங்க என்ன காணணும்டா வெளி தோற்றத்துல பார்க்க எந்த கனியாலதான் நீங்க நான் யாருன்னு கண்டுபிடிக்கும். ஆமென். அதே போல உங்களோட வாழ்க்கையில வர கனியாலதான் நீங்க தேவண்ட மனிதர்களா இல்லையா என்பதை நான் கண்டுகொள்ளோம். ஆமென். வெளி தோற்றத்தின்படி நாங்க என்ன செய்யல, யாரையுமே நாங்க என்ன செய்யலாது கண்டுகொள்ள முடியும். அப்ப நாங்க தேவனுடைய அதான் வெளி தோற்றத்தின்படி நாங்க பார்க்காம வார்த்தையின் கிரியையினால நாங்க என்ன செய்யறோம்? அந்த மனிதனை நாங்க சந்திக்கிறோம். ரைட். அப்ப பாருங்க, அப்ப அவன் என்ன செய்யறான்டா, அந்த மீட்கிற காரியத்தில் அவன் என்ன செய்யறான்? போய் வரும்போது அவன் என்ன செய்யறான்? மெல்கதேஸ் அங்கு இறங்கி வரக்குள்ள அதான் அந்த வழக்கத்துக்கு தீகர் சொல்ற. பாருங்க, இதுல இன்னொரு கட்டத்தை கொண்டு போற தீகர்சி ஆழமானது. பாருங்க, இத நாமே ஒரு ஸ்தாபனம் அல்லன்னு கவனிங்க. பாருங்க, நாம் அதாவது நாம செய்யற கிரியையிலங்க போறன்றதை பாருங்க. பாருங்க, என் சௌரனே, நீ நன்மையானதை செய்யும் ஒவ்வொரு முறையும். பாருங்க, ஒரு மனிதன் நன்மையானது செய்கிற ஒவ்வொரு முறையும் அது உன் பிள்ளைகள் மேலும் வருகிறது என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா என்று தீகர் சொல்றேன். புரியுதா? நாங்க ஒரு நன்மை செஞ்சா அது எங்கட பிள்ளைகளுக்கும் தொடர். ஆனா எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா எங்கட பிள்ளைகளுக்கும் அந்த நன்மை என்ன செய்யும்? வருது என்ற தேவண்ட வார்த்தை. பாருங்க, இங்க ஆழமா கொண்டு பொறுத்து பாருங்க. இங்கு பாருங்கள், நாம் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு மெல்கதேஸ் எதிர்கொண்டு போன போது அவனை ஆசீர்வதித்தான். இப்பொழுது லேவி தசமபாகம் கொடுத்ததை குறித்து பவுல் இங்கே பேசுறான். பாருங்க, அவன் பூட்டன் என்ன செய்யறான்? ஆபிரகாம் கொடுத்தது இவன் அறையில இருக்கிறான். என்ன, இவன் உள்ள இருக்கிறான். ஆனால் இவனுக்கு அந்த ஆசீர்வாதம் போய் என்ன செய்யறது? சரி, அதான் நீங்க செய்யறது உங்களோட பிள்ளையில போய் சேருமன்றதை நீ அறி. அதாலதான் நாங்க எதையும் நாங்க எதிர்பாராம செய்யண்டா. நாங்க உத்தமமா செய்யும் போது அது எங்கட என்ன பரம்பரை எங்கட பிள்ளைகளுக்கு அது என்ன செய்யும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும் என்று வேதம் சொல்லு. பாருங்க, அவனை ஆசீர்வதித்தான். இப்போது லேவி தசமபாகம் கொடுப்பதை குறித்து பவுல் இங்கே பேசுறான். அவன் லேவி தன் சௌரனிடத்தில் தசமபாகம் வாங்க கர்த்தரிடத்தில் கற்றலை பெற்றிருந்தான். தசமபாகம் வாங்குற லேவி தசமபாகம் கொடுத்தான். பாருங்க எவ்வளவு ஒரு ஆழமன். அப்ப பாருங்க, அதனாலதான் அந்த ராபோஜனம் கொமினியன் ஆனது அங்க வரும்போது அது ஒரு அடையாளமாக வர்றதான். ஸ்தாபனங்கள் என்ன செய்வாங்க? ராபோஜனம் எடுக்க வர்ற வேளையில தசமபாகத்தை கொடுப்பாங்க. அது ஒரு வளமையான, அது ரியலாக இருந்தாலும் அது ஒரு வளமையான ஒரு ஜதார்த்த உண்மையா இருக்குது. அப்ப அதனால அவங்க என்ன செய்வாங்க? அந்த காரியத்தை என்ன செய்வாங்க? செய்வாங்க. அதே போலதான் திகழ் சொல்றேன், நீங்க செய்யற ஒவ்வொரு அதே போலதான் இன்றைக்கு நாங்க தகுதி எப்படி பெறுறோம்டா, நாங்க ராபோஜனத்தை பெறது நாம ஒரு சகோதரனோட நாங்க அன்புள்ளவளா இருந்தா நாங்க தேவனை எங்களுக்கு தருவேன். ஆமே, நாங்க அதை எடுக்கும் போது உண்மையான ஒரு ஆசீர்வாதம். அந்த மெல்கதேசே தேவன் என்ன செய்வார்? எங்களுக்கு அந்த ராபோஜனத்தை தரும்போது ஒரு ஆசீர்வாதம். இல்லாட்டி நாங்க அதை பெறுவோம். ஒரு வீட்டை போனோடனே பிரச்சனை வரும், அல்லது போக்குள்ளே என்ன செய்யும் பிரச்சனை வரும், அல்லது எங்களுக்கு ஒரு விசனம் வரும், விசர் வரும் அங்க. ஏன்னா அப்படியா நம்ம என்ன செஞ்சிருவோம்? நாம மாறி. ஆனா நாங்க உண்மையான ஒரு காரியத்தோடு வெளிப்பாடோடு நாங்க பெறும்போது அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு. ஏனென்றா நாங்க நேசிக்கிறோம். நாங்க ஒருவர் நாங்க அன்பா இருக்கிற வார்த்தை அல்ல, நம்ம கிரிய வரும். ஏன்னா எப்பயாவது நம்ம அதை சிந்திக்கிறவர்களா இருப்போமா இருந்தா அது தேவனங்களை காண்கிறது. ஆமேன். அது கிரியைக்கு வர நாங்க விசாரிப்போம். ஐயோ என்ன செய்து கொண்டிருப்பான், ஏன்னா இந்த சூழல்ல ஏன்னா எப்படியாக ஓடுவாங்க. அது எல்லாமே என்ன மற்றவர்களை குறிச்சதான ஒரு தாகம். ஆனா அது இருக்கு. நம்மளோட பிள்ளைகளே விட்டு எடுத்து கொண்டு போய் அடுத்தது அடுத்தது எடுத்து இதுக்கு எடுத்து அந்த இதை செஞ்சு
இதை செய்யக்குள்ள இங்க இது வேற சவரசினியமாய். ஆமே. அப்ப பாருங்க, அதுல நாம இங்க வரக்குள்ள எல்லாமே ஒவ்வொரு கோதுமையாயிரும், அரைக்கப்படாத கோதுமையா இருந்து ஒரு கோதுமையை திண்டுட்டு போய். ஆனா எல்லா கோதுமை அரைக்கப்பட்டு ஒரு மாவாக வரும்போதுதான் ஒரே சரீரமாக இருக்கிறது. ஆமே. ரைட். இப்ப பாரு, இன்னொரு வெளிப்பாடையும் பார்த்துட்டு நம்ம முடிப்போம். ரைட். இப்ப பாருங்க, அந்த கேள்வி பதில் சொல்றேன். அந்த கேள்வி அந்த காரியத்தில் கேட்கும் போது அது வேற ஒரு கேள்விதான். சரியா? நாம் இதை வாசிப்போம் பாருங்க. தனிப்பட்ட நபர் ஒருவருக்கு தசமபாகம் செலுத்த வந்த இந்த பின்னுக்கு வர்ற வெளிப்பாட்டுக்காக நீங்க வெளிப்பாடு அறிய நான் சொல்றேன். இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாட்டியும் ஒருவேளை வேறு யாராவது கேட்டா அது கிடைக்கும் அவங்களுக்கு. பாருங்க, தனிப்பட்ட நபர் ஒருவருக்காக தசமபாகம் செலுத்த வேண்டுமா? அந்த தனிப்பட்ட நபர் யார் என்பதை அது பொறுத்தது. அது உண்மை. கவனிங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் தசமபாகம் குறித்து முதலாக பேசப்படுகிறது. நாம் எந்த நிலையில், ஒரு நிமிடம் பொறுங்கள், 2ஆம் கேள்வி இல்லை என்று அங்கே தீக சொல்லி ஆபிரகாம், எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து வீடு திரும்பி வருகையில் மெல்கிதேசை சந்தித்து அவனுக்கு தசமபாகம் செலுத்தினான். இந்த மெல்கிதேசுக்கு சாலோமின் ராஜாவும் சமாதானத்தின் ராஜாவும் நீதியின் ராஜாவும் தேவனை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் நீங்கள் தசமபாகம் செலுத்தும் போது உண்மையில் நீங்கள் எங்கு ஆகாரத்தை பெறுகிறீர்களோ அங்குதான் நீங்கள் தசமபாகம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். விளங்குதான் அவங்களுக்கு? அதான் அதை நான் என்ன சொல்றேன்னா, அந்த கொமினியன் எடுக்கக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க, அந்த ரியலா எடுப்பாங்க. அதுக்கு திக்க சொல்ல பாருங்க, நீங்கள் எங்கு ஆகாரத்தை பெறுகிறீர்களோ, நீங்க எங்கு ஆகாரத்தை பெறுகிறீர்களோ அங்குதான் நீங்கள் தசமபாகம் செலுத்த கடன்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் தசமபாகங்களை எல்லாம் பண்டய சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலனைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அதனாலே அவன் என்ன செய்தான்? மீட்கும் பொருளாகி அதை மீட்டான். ஏனென்றால் அவன் ஜெயங்கொண்டவனாயிருந்தபடினால், அவன் தன்னை சவரனை நேசித்தபடினால் அவன் என்ன செய்தான்? மீட்கும் பொருளாக மாறி. ஆமென். அப்ப அதே போலதான் இன்றைக்கு நாங்க என்ன செய்யணும்? இந்த சபையானது அந்த நிலையில வந்தாதான், நீங்க இங்க மீட்டாதான் நீங்க மற்றவனை மீட்க முடியும். அப்ப அதைதான் என்ன செய்யும்? இன்றைக்கு அந்த வண்ணமான போராட்டங்கள் வரும், சூழல்கள், காரியங்கள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை தான் நீங்க யார் என்பதை என்ன செய்யறது? நிரூபிக்கிறதா இருக்கு. நீங்க தேவனுடைய வார்த்தையோடு தான் நீங்க என்ன செய்யணும்? உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப அதை தான் என்ன செய்தான் ஆபிரகாம்? அந்த நிலையில் அவன் இருந்தபடினாலதான் அவன் என்ன செய்ய அதிக சொல்றேன், அவன் பூமியில் உள்ள காரியம் எல்லாம் தேவன் ஒப்பு கொடுத்தபடினால அவன் அதை கணக்கு அவன் சொல்ற பூமி உன்மூலம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப அதனாலதான் அவன் என்ன செய்தான்னா எதையுமே அவன் பார்க்க, ஏன்னா அவனுக்கு தெரியும் என் மூலம்தான் அது என்ன செய்யப்பட முடியும், அது ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்ற ஒரே ஒரு நோக்கம் அவன் அறிந்தபடினாலதான் அவன் என்ன செய்தான்? முதலாவது அந்த காரியத்தை அவன் என்ன செய்தான்? அந்த சாய்ஸை அங்க விடுற வேளையில லோத்து அதன் விளைவினாலே என்ன செய்யப்பட்டான்? அகப்பட்டான். அதனாலே அவன் என்ன செய்தான்? அந்த விளைவை அவன் பெற்றுக்கொண்டான். ஆனா இவன் ஏமாற்றினான், இவன் என்ன வஞ்சித்தான், இவன் என்ன இப்படியாக செய்தான், எதையுமே அவன் என்ன செய்யல பாராம அவன் என்ன செய்தான்? அந்த டைம்ல அவனுக்கு ஒரு காரியம் என்று வரும்போது அவன் என்ன செய்தான்? இன்னைக்கு நாங்க சபையானது அந்த நிலையில நாங்க இருக்கிறோமா என்பதை நாங்க என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கணும். ஏனென்றா நாங்க தேவன் விலையேறப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஜீவனை கொடுத்து எங்களை ரட்சித்து இருக்கிறோம். ஆமேன். ரட்சிப்பானது விலையேற பெற்று உண்டாயிருக்கிறது. எல்லாருக்கும் அது கொமனாக இருந்தாலும் யார் வருவார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமேன். அதனால நீங்க விசுவாசம், நாங்க எல்லாரும் ஜதார்த்தமான அநேர எல்லாரும் பார்க்கல பாத்தீங்கன்னா கிருபையினால நாங்க ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால். ஆனா அவங்க ஓகே ஒரு பகுதி தான் சொல்றாங்க. ஆனா வேதம் தெளிவா இப்படி சொல்லுது,
கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஆமென். கிருபை சரி, ஆனா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, கிருபை ஆனா விசுவாசம் இல்லாட்டி செத்து போய் விளங்குதான். அப்ப அதனாலதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டான நீதி அல்ல. ஆமென். அப்ப பாருங்க, கிருபை எல்லாருக்கும் கிருபை. இன்னைக்கு ஸ்தாபனம் என்ன சொல்லுது? கிருபையை குறித்து பேசுது. எல்லாரும் கிருபை, ஆனா கிருபை மாத்திரமல்ல, விசுவாசம் வேணும். அது கிரியைக்குள்ளாக அது என்ன செய்ய வேணும்? வர வேண்டும். ஏனென்றா இன்றைக்கு வர வர அக்கிரமமானது அதிகரிக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் செய்ய தெரியும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை ஒருவர் நேசிங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆமேன் நண்டுவீங்க. ஆமேன். ஆனா நாங்க செய்ய தெரியும், செய்யாம இருக்கு. சிறுமைப்பட்ட மேல் சிந்தை எங்களுக்கு தெரியும். ஒடுக்கப்படுறாங்க, நீதி செய்யணும். ஆனா நாங்க செய்ய எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, அவங்களோடு போய் உதவி செய்ய எங்களுக்கு இல்லை. ஆனா அது தெரியும். ஆனா தேவண்ட பார்வையில என்னையா இருக்கிறது? அக்கிரமமா இருக்குது. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் அதான் திக்க சொல்ல, தேவனுடைய ஒவ்வொரு காரியம் எல்லா மனிதரும் அறிஞ்சிருக்கு. அதான் திக்க சொல்ல, பரிசேயர் அதை அறிஞ்சிருந்தாங்க. தேவண்ட வார்த்தை அவங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க செய்ய அறிஞ்சிருந்தும் அவங்க செய்யாம போனாங்க. ஏன்னா அவங்களோட பிறப்பு அதுவாக இருந்தது. அப்ப அதே போலதான் தேவனுடைய ஆவியினால நீங்க பிறக்க மட்டும் தேவனுடைய வார்த்தையை நீங்க அறிவீங்க. ஆனா அது ஒரு பையனும் என்ன செய்யாது, கொண்டு வரா. அப்ப அதனாலதான் நீங்க என்ன செய்யுங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்க அறிஞ்ச நீங்க ஜெபிங்க, அது கிரியைக்கு கொண்டு வாங்க. ஒரு வார்த்தையாவது செய்ய முயற்சி. ஆமே. நான் ஒரு 5 நிமிஷம் பேசுறேன், டைம் இருக்கிறபடினா. அப்ப அந்த வார்த்தையை நீங்க பேசி அதை ஒப்பு கொடுக்கும் போதுதான் நீங்க சொல்றேன், அது கிரியைக்கு வரும். நீங்க நினைக்கலாம், ஆனா அது கிரியைக்கு வராத மட்டும் அது செய்யலாம போ. வார்த்தை அறிகிறது முக்கியம் அல்ல, அது கிரியைக்கு வரும். அது நீங்க என்ன செய்யணும்? முதல் ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவசியமாயிருக்கு. அதான் அந்த ஸ்தாபனம் தேவண்ட வார்த்தையை பரிசேயர்கள் அறிந்திருந்தாலும் அதை அவங்க என்ன செய்ய, சரியான மனப்பூர்வமான அந்த வெளிப்பாடு, அதாவது அந்த நாளுக்குரிய மணி நேரத்துக்குரிய அந்த மனிதனை அந்த செய்தி அவங்க ஏற்றுக்கொள்ளாதபடினால வார்த்தை இழுத்து கொள்ளும். ஆவியோ இருக்கு மாதிரி எழுத்து அவங்க வாசிச்சு அறிஞ்சிருந்த எழுத்து அவங்களை என்ன செஞ்சிச்சு, கொண்டுச்சு. ஆனா அந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவன் அந்த ஆவி வந்தது அவங்க என்ன செய்யல, காணே. இன்னைக்கு ஸ்தாபனம் வார்த்தை அறியறாங்க, ஆனா அவங்க மாமிச கிரியையினால அவங்க என்ன செய்யறாங்க, பெற முயற்சிக்கிறாங்க. ஆனா நாங்க வெளியேறப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, அடிக்கப்பட்ட மகத்தான வெளிப்பாடை நாங்க பெற்றிருந்து கிரியை இல்லாம நாங்க மறிக்காத வண்ணம் நாம என்ன செய்யணும், எங்களை ஆயத்தப்படுத்தும். தேவண்ட வார்த்தை தான் என்ன செய்யப்படும், எங்களை ஆயத்தப்படுத்த முடியும் தேவண்ட காரியத்தில். ஏன்னா நீங்க தேவண்ட காரியத்துக்குள்ள வாங்க. ஏன்னா இன்றைக்கு அந்த வண்ணமான சூழல் ஆரம்ப நாட்களை போல இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்னைக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வருவான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வெதுவெதுப்பான நிலையில இன்னைக்கு சமுதாயம், இன்னைக்கு கிறிஸ்தவம் எல்லாமே ஓடி போற வேளையில இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா தேவனுடைய காரியம் உண்மையான இருதயங்கள்ல அந்த பரிசுத்தாவி ஊற்றப்பட்டாதான் உண்மையான ஊற்று அங்கே வரும். ஆமே. அதுதான் உண்மையான அன்பாயிரும். ஆமே. அதுதான் உண்மையான காரியத்துல தேவனை நேசிக்கும். இல்லாத பட்சத்துல இன்னைக்கு வேத பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களை போல நாங்க என்ன செய்வோம், அந்த கட்டத்துக்கு கடந்து போகாதபடி தேவன் எங்களை காத்து கொள்ள வேண்டும். அதனால நாங்க யாவரும் ஜெபத்துக்கு நாங்க கடந்து போக போறோம். அதனாலே நீங்க யாவரும் நாங்க வார்த்தைக்கு நாங்க ஆயத்தப்படுவோம். அதுக்கு முன்பாக ஒரு சிறு பாடலை நாங்கள் பாடுவோம். ஒரு நேரங்கள் இருக்கிறபடினால நன்றி.